இல்லைங்க, மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கம் சாதா திரையரங்கம் அப்படின்னு ரெண்டு வகையில் வந்து திரையரங்கம் பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதா திரையரங்கம் அப்படின்னா வெற்றி, பாலாம்பிகா இந்த மாதிரி வந்து சில தேட்டர் இருக்குது. மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னா அமுதா, பொன்னுமுதா, கலையரங்கம், கவிதாலயா, அஜந்தா, எல்லோரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா தின்னப்பா 1, தின்னப்பா 2 அப்படிங்கிறாங்க. தின்னப்பா 1, தின்னப்பா 2 அப்படிங்கிறது மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கத்திலே வராதுங்க. மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கம் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட திரையரங்கம் இருக்கணும். அதாவது 2, 3, 4 அது எத்தனை இருந்தாலும் அதில் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி 800 இருக்கணும். தின்னப்பா 1 அண்ட் தின்னப்பா 2ல் 800 சீட்டிங்கே இல்லை. மொத்தம் ரெண்டு சேர்த்து வெறும் 694 சீட்டு தான் இருக்குது ரெண்டுலேயுமே. ஒன்றில் 500 சில்லரை இருக்குது, ஒன்றில் 196 இருக்குது. அப்படி இருக்கிறப்போ சென்ற ஆட்சியாளர்கள் துணையோடு கடந்த ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் அவர்களுக்கு பெருமளவில் கையொட்டு கொடுத்து சில அதிகாரிகளை மிரட்டியும் லஞ்சம் கொடுத்தும் அந்த மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கமாக வந்து அவங்க வந்து காட்டிக்கிட்டாங்க. கணக்காட்டிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும், அதாவது ரூல் நம்பர் 740 அன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் நடக்குதுங்க. அப்போ முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடியார் தலைமையில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது 6/10/2017. அப்போ வந்து என்னென்னா மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கம் வந்து உரிமையாளர்கள் வந்து மீட்டிங் நடத்துகிறப்போ அதுக்கு வந்து கட்டணம் வந்து 100 ரூபா வசூலிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்கு வந்து இவங்க ஒத்துக்கலை. அதில் வந்து மெயின் இதே வந்து 15 விதிகள் இருக்குது மல்டிப்ளெக்ஸுக்கு. அதில் வந்து 5 விதிகளை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதில் 2வது விதியே மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கத்தோட குறைஞ்சபட்சம் சீட்டிங் கெப்பாசிட்டி 800ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16/10/2017 2வது மீட்டிங் நடக்குது. விசால் அப்போ வந்து தலைவர். அந்த மீட்டிங்கில் வந்து மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கத்துக்கு 150 ரூபா மேக்ஸிமம், மினிமம் 50 ரூபாயும் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அந்த உடன்படிக்கையில் வந்து ரீட் த ரூல் 740ன்னு சொல்கிறாங்க. அதை வந்து மறைச்சு இவங்க 762 ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த தேட்டரை வந்து மல்டிப்ளெக்ஸ்னு வந்து இது பண்ணிடுறாங்க. ரீட் த ரூல் 740 அப்படின்னா ரீட் த ரூல் 740 என்ன சொல்லியிருக்கு? 742ல் 800 சீட் கெப்பாசிட்டி இருந்தால் தான் வந்து மல்டிப்ளெக்ஸாக கொடுக்கணும். ஆனால் அதை மறைச்சு இவங்க வந்து மல்டிப்ளெக்ஸ்ன்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. ஏங்க, ஒரு ஊரில் கள்ளச்சாராயம் காய்ச்சி, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்று 800 பேர் செத்தாங்கன்னா கரூரில் கள்ளச்சாராயம் விற்று சாவலாமா? அந்த மாதிரி சில அதிகாரிகள் சட்டத்தில் வந்து சில ஓட்டைகளை மறைப்பது போல் அந்த 740 ரூல்ஸே மறைச்சு 762 ரூல்ஸில் வந்து அந்த 800 சீட் இருக்கிறத வந்து இல்லாத ஒரு லைனை வந்து மறைச்சு அந்த ரீட் த ரூல்ஸ் இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணாமல் இதை கொடுத்து இதை மல்டிப்ளெக்ஸ்ன்னு சொல்லி 150 ரூபா, 190 அதுக்குண்டான அத்தனை ஆதாரங்களும் அந்த ஃபைலில் இருக்குது. அத்தனை ஃபைலும் வந்து நான் வச்சுருக்கேன் கையில். அதை வந்து நாளைக்கு வந்து இதில் வந்து நான் ஆர்டிஐயில் போடுறேன். ஆர்டிஐயில் வந்து கேள்வி, என்னோட கேள்வி வந்து 8, 9, 7, 8வது கேள்வியில் எங்ககிட்ட வந்து அந்த ஆவணங்கள் இல்லை, எத்தனை சீட் கெப்பாசிட்டிங்கிற ஆவணங்கள் இல்லைன்னு இருக்கு. விதி எண் 83ல் அனைத்து அதிகாரிகளும் கலெக்டர்கிட்ட இருக்குங்கிற ஆவணம் வந்து இருக்கு. ஒரு ஆர்டிஐக்கே இவங்க வந்து சரியான பதில் சொல்ல. இன்னொன்று பாருங்க, சீட்டு இவங்க தாய் கிழவிங்கிற படத்துக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபாய்க்கு டிக்கெட் விற்றுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு விற்றுருக்காங்க. அது என்னங்க ஸ்பெஷல் ரேட்? டிக்கெட்டோட ரேட்டே போடல, ஸ்பெஷல்னு போட்டிருக்காங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலீஸிங் டே அன்றைக்கி 500 ரூபா, 1000 ரூபா அப்படி விற்கிறாங்க. இதில் இந்த 5 மாதத்தில் 3 5 கோடி வரைக்கும் வந்து முறைகேடு நடந்திருக்கு மல்டிப்ளெக்ஸ்னு போட்டு. இந்த சாதாரண திரையரங்க இதை வந்து 10 மடங்கு அபராதம் விதித்து நல்லாட்சி தரக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களின் பொற்கரங்களில் ஒப்படைத்து ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்தும் வரையில் தமிழக அரசின் கஜானாவில் இந்த பணத்தை சேர்த்த வேணும். அதில் அதை மல்டிப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க இந்த தின்னப்பா 1, தின்னப்பா 2 உரிமையாளர் திரு சொக்கலிங்க செட்டியார் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த திரையரங்கத்தை இன்று இரவே மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் சாதா திரையரங்கமாக அதன் தரை குறைக்க வேண்டும் மற்றும் அதன் உரிமையாளரை கைது செய்வதோடு அந்த திரையரங்கம் இவ்வளவு நாள் மக்களை ஏமாற்றி சுரண்டியதற்கு தண்டனையாக குறைந்தது 6 மாதம் அதன் உரிமையை ரத்து செய்வதோடு இதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஆதாரத்தை அத்தனையும் வந்து நான் கோர்ட்டுக்கு கொண்டு வரதான் எனக்கு பெரிய விஷயம் இல்லைங்க. கொண்டு போயிருந்தேன்னா அத்தனை அதிகாரியும் வந்து சஸ்பெண்ட் ஆகிருப்பாங்க, சில அதிகாரி சிறை சென்றிருப்பாங்க. சொக்கலிங்க செட்டியார் வந்து ஜெயிலுக்கு போயிருப்பார். நல்ல வந்து மக்கள் படத்தை கொள்ளையடித்து தின்ற சொக்கலிங்க செட்டியார் கழிதின்றிருப்பார். இத்தனை ஆதாரம் போகுது எனக்கு பொதுநல வழக்கு தொடர்றதுக்கு. ஏன் வந்து நான் வந்து ஆட்சித்தலைவரை வந்து சந்திச்சேன்னா புது கலெக்டர் நல்லது செய்வார்,
மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து நல்ல ஒரு கலெக்டர் நியமிச்சிருக்கார், ஒரு நல்ல செய்வாருங்கிறதுனால தான் இவர்கிட்ட வந்து புகார் கொடுத்துருக்கோம். 15 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உரிய விசாரணை நடத்தவில்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அரசு அதிகாரிகள், முன்னாள் கலெக்டர் மற்றும் திரையரங்க உரிமையாளர் திரு சொக்கலிங்க செட்டியார் மற்றும் அவரது மகன் ராதா மற்றும் திரையரங்கம் அனைத்தின் மீது நடவடிக்கை எடுத்து அந்த தின்னப்பா திரையரங்கம் வாழ்நாளில் என்றுமே திறக்க முடியாத அளவுக்கு மூடி சீல் வைக்கப்படும். அது வவ்வால் மற்றும் புறா குடியிருக்கும் பகுதியாக அது மாற்றப்படும். வெண்ணெய்மலை முருகன் கோயில் அறங்காவலராக இருக்கும் சொக்கலிங்க செட்டியாரின் மகன் ராதா அவர்கள் வெண்ணெய்மலை மக்களுக்கு செய்த பாவங்கள் துரோகங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அன்றே முடிவெடுத்தேன், இவர்கள் இத்தனை துரோகம் செய்கிறார்கள், இவர்கள் என்ன பாவம் செய்கிறார்கள் என்று எண்ணி பார்த்த பொழுது மக்களை ஏமாற்றி இத்தனை பாவம் செய்த இவர்களை சும்மா விடக்கூடாது என்று 4 மாதமாக இரவு பகல் பார்க்காமல் சென்னையிலிருந்து கரூர் வரை அலைந்து திரிந்து இத்தனை செலவு செய்து அத்தனை ஆவணங்களையும் பெற்றேன். இவர்களை சும்மா விடப்போவதில்லை. அந்த வெண்ணமலை முருகன் சொத்தை திருடி தின்ற இவர்கள் நிச்சயம் சிறை செல்வார்கள். 6 மாதங்களுக்குள் தின்னப்பா திரையரங்கத்தை இழுத்து மூட வைப்பேன். இது நிச்சயம் சத்தியம். கட்டாயம் கரூர் கொங்கு பிரேம்நாத் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இதை நிச்சயம் செய்து காட்டுவேன். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆசியோடு இதை நிச்சயம் நிறைவேற்றேன் என்று உறுதி கூறுகிறேன். ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஓகேண்ணா. நன்றி, வணக்கம்.